வஞ்சிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இந்த களத்தில் இருந்துதான் தீர வேண்டும். பிஜேபிக்கான ஒரு நெடுங்கால செயல் திட்டங்களும் இது ஒன்று. தமிழ்நாட்டை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கூறு போடக்கூடிய மிக ஆபத்தான ஒரு செயல் திட்டத்தை பிஜேபி கொண்டிருக்கிறது. பிஜேபி பார்வையில தலித்துகள் இந்துக்கள் தானே, அவங்களுக்கு இந்த மடத்துக்கு அல்லது கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை பயன்படுத்துவதற்கு உரிமை உண்டா இல்லையாங்கிற கேள்வி. நியூஸ் மினிட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தல் குறித்து இதோடைய முக்கியத்துவம் குறித்து நம்மோடு பேசுவதற்காக இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். நீங்களும் சரி, இந்த கூட்டணி தலைவரும் ஸ்டாலினும் சரி, இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலா பாக்குறீங்க. குறிப்பா இது ஒரு கருத்தியல் போர். அவர் ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் இடையிலான ஒரு போர் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் இந்த தேர்தல் குறிப்பா ஏன் இவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் இல்லாத ஒரு தேர்தல். அதே போல மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் பங்கேற்காத ஒரு தேர்தல். கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை என்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இங்கே மதவாத அரசியலை திணிப்பதற்கு முயற்சிக்கிறது. இது வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதுவரையில் மதவாத அரசியலுக்கு சாதிவாத அரசியலுக்கு முதன்மைத்துவம் அளித்ததில்லை. இது சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு அரசியல் களம். பாரதிய ஜனதா கட்சி இங்கே குறிவைத்து அரசியல் செய்ய தொடங்கிய நாளில் இருந்து மதவெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்பி வருகிறது. குறிப்பாக முருகன் வேல், வெற்றிவேல் போன்றவற்றை எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டு இந்துக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அரசியலை செய்கிறார்கள். இந்துக்களை ஒருங்கிணைப்பது தவறல்ல, ஆனால் அது இன்னொரு மதத்துக்கு எதிரான வெறுப்பு அரசியலாகத்தான் பாரதிய ஜனதாவின் அரசியல் இருக்கிறது. ஆகவேதான் இது மிகவும் ஆபத்தான ஒரு அணுகுமுறை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக கலைஞர் எம்ஜிஆர், கலைஞர் ஜெயலலிதா என்று செல்வாக்கு மிக்க 2 தலைவர்கள் இருபுரிய அரசியலை முன்னெடுத்தார்கள். வேறு எவராலும் இங்கே அதற்குள்ளே தலையிட முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவோ பகிரங்க முயற்சிகளை மேற்கொண்டும் கூட இங்கே அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு கன்னியாகுமரியை தவிர தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற முடியவில்லை. ஆனால் இப்போது அதிமுகவை பயன்படுத்திக் கொண்டு, பாமகவை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் உள்ளே நுழைய முயற்சிக்கிறார்கள். எனவேதான் எச்சரிக்கை உணர்வோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையில் நடக்கிற கருத்தியல் போர் என்று நாங்கள் தொடக்கத்திலிருந்தே பிரகடனப்படுத்தி மக்களை இதற்கு அணியப்படுத்தி வருகிறோம். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இதை வெறும் அதிகாரத்திற்கான அரசியல் போராக பார்க்கவில்லை. இதை மண்ணை, மக்களை காப்பாற்றுவதற்கான, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான, சமூக நீதியை காப்பாற்றுவதற்கான ஒரு கருத்தியல் போராகவே பார்க்கிறோம். 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு தொடங்கி நீங்களும் அதுல அங்கம் வகிச்சிருந்தீங்க. அது அந்த முடிவு இப்போ நீங்க யோசிக்கும் போது அது அந்த முடிவை எடுத்திருக்கலாம், எடுத்திருக்க வேணாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இல்ல, அது கடந்து போன ஒன்று. அந்த நேரத்தில் இருந்த காலச்சூழல், அரசியல் சூழல், நாங்கள் அந்த ஒரு 3வது அணியை கட்டுவதற்கான சூழலுக்கு தள்ளப்பட்டோம். அன்றைக்கு அது சரி, அவ்வளவுதான். அதை இப்போது தவறு என்றோ சரி என்றோ மீளாய்வு செய்து பார்ப்பதற்கு தேவை எழுவதாக நான் கருதவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா மற்றும் சங்கரியார் அமைப்புகள் சாதிய அமைப்புகளை எல்லாம் தனித்தனியை சந்தித்து அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரையில் வட இந்திய மாநிலங்களில் செய்வதைப் போல வெளிப்படையாக நேரடியாக மத மோதல்களை இங்கு தூண்ட முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அறுதி பெரும்பான்மை கிடையாது. சிறுபான்மையிலும் மிக குறைந்த ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மதவெறுப்பு என்பது அவ்வளவு விடுபடாது. ஆகவே சாதி உணர்வை தூண்டுவது என்பதுதான் இவர்களுக்கு பிரதானமான ஒரு நோக்கம். அதனால் மிக சிறிய சிறிய சாதி அமைப்புகளை கூட முக்கியத்துவம் கொடுத்து அவர்களெல்லாம் தனியை சந்தித்து பேசி அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். சாதி உணர்வை திட்டமிட்டு நீரூற்றி வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் பெருமை உண்டு, பாரம்பரியம் உண்டு, அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர்கள் வளர்ப்பதற்கு காரணமே சாதி உணர்வு தான் மத உணர்வுக்கு அடிப்படை. அதை இங்கு மத உணர்வை அல்லது மத வெறியை பெரிய அளவிலே வளர்த்தெடுக்க முடியாமல் அவர்கள் திணறுவதற்கு சாதி உணர்வை மேலும்
பயன்படுத்தினால்தான் முடியும், அதுதான் தீர்வு என்று கருதுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த தேர்தலை 2016 தேர்தலை போல இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் 3வது அணி என்ற பெயரில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிடக் கூடாது, எந்த காரணத்தை முன்னிட்டும் திமுக கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்கிற ஒரு பொறுப்புணர்வோடு நாங்கள் இந்த அணியை இணைந்து செயல்படுகிறோம். இல்ல, அதை கேட்டதுக்கு முக்கியமான காரணம், இன்றைக்கு ஒரு 5 முனை தேர்தல் நடப்பதா பரவலா சொல்லுவோம். அதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இருபெரும் தலைவர்கள் இருந்த பிறகு கமலஹாசன் சீனுக்குள்ள ஒரு பல்முனை மோதலாக இது இருக்கிறது, பல்முனை போட்டியாக இருக்கிறது. இதுல என்ன பெரிய வியக்கத்தக்க ஒரு உண்மை என்னவென்றால், திமுக அதிமுக தலைமையிலான இரு அணிகள் இங்கே மோதுகின்றன. எப்போதுமே இந்திய அளவில் இருமுனை அல்லது இருதுருவ அரசியல் என்பது நடக்கும். மற்ற அணிகள் இந்த இரு அணிகளுக்கும் எதிரான அரசியலை முன்வைத்தால் அவர்கள் ஒரு மாற்று அணி என்று சொல்லலாம். ஆனால் எதிர்த்து போட்டியிடக்கூடிய பிற அணிகள், அது கமலஹாசன் தலைமையிலானதாக இருக்கலாம், அல்லது அமமுகவாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், தேமுதிக அமமுக போய்விட்டது, டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம், இப்படி பல கட்சிகள் தனித்தனியே நிற்கின்றன. இவர்கள் அத்தனை பேருமே திமுகவை பிரதான எதிரியாக மக்களிடத்திலே தோற்றப்படுத்துகிறார்கள். கமலஹாசனாக இருந்தாலும் சரி, அமமுகவாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுகவை விமர்சிப்பதை விட, அவர்களை அம்பலப்படுத்துவதை விட, அவர்களை கண்டிப்பதை விட மிக அதிகமாக திமுகவை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். திராவிட எதிர்ப்பு என்றாலே திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு அரசியலாக இங்கே தோற்றம் உருவாக்கப்படுகிறது. ஆக திமுக எதிர்ப்பு என்று அவர்கள் முன்வைப்பதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? இந்த அஜெண்டா அவருடைய சொந்த செயல் திட்டமா, அல்லது இது யாரையும் உருவாக்கி தருகிற செயல் திட்டமா என்ற ஒரு கேள்வி எடுக்கிறது. ஆதாரம் இல்லாமல் ஒரு மீது நாம் அவதூறு பரப்பிவிடக் கூடாது. ஆனால் அதிமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் எப்போதாவது ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார்களே தவிர, இந்த 5 ஆண்டு காலத்தில் அதிமுக என்பது பாஜகவின் ஒரு பினாமி ஆட்சியாகவே அதிமுக ஆட்சி இருந்தது. பாஜக எதிர்ப்பு என்பதை முதன்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை எதேச்சதிகார போக்கின் மூலமாக, அச்சுறுத்தலின் மூலமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஒரு பினாமி அரசாக நடத்தக்கூடிய போக்கு எவ்வளவு ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒன்று. ஆக திமுகவை விமர்சிக்கக்கூடியவர்கள் பாஜகவை விமர்சிப்பதில்லை என்பது ஆச்சரியம் அளிக்கிறது. எப்போதாவது ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளிலே கருத்து சொல்வதை தவிர, பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக் கூடாது என்கிற தலைப்போடு நாம் கருத்து சொல்வதை போல அவர்கள் யாரும் கருத்து சொல்வதில்லை. பாஜகவை முன்னிறுத்தாமல் அல்லது பாஜகவை விமர்சிக்காமல், பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவை முன்னிறுத்தாமல், அவர்களை விமர்சிக்காமல், சாதியவாதத்தையே ஒரு மூலதனமாக கொண்டு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்காமல், திமுகவை தொடர்ந்து அவர்கள் குறிவைத்து காய் நகர்த்துவது அல்லது விமர்சிப்பது ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த பல்முனை போட்டியில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அத்தனை அணிகளையுமே எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதாவது அதிமுக அணி மட்டுமே எதிராக இல்லை, மற்ற கட்சிகளும் கூட தனியாக நிற்கக்கூடிய கட்சிகள் திமுகவை பகைத்து, திமுக கூட்டணியை பகைத்து, திமுக கூட்டணியின் அரசியலை விமர்சித்து களமாடுகிற காரணத்தினால் அத்தனை பேரையும் எதிர்த்து நாம் இங்கே நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய அடிப்படையில் திமுக தலைமையிலான கூட்டணியின் அடிப்படையான முதன்மையான எதிரி பாஜக தான். ஏனென்றால் அதிமுக கிட்டத்தட்ட டைலூட்டட், அது நீர்த்து போய்விட்டது. அதிமுகவில் ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடிய ஆளுமை யாரும் இல்லை. கலைஞர் இறந்தார், ஸ்டாலின் தலைவர் என்று பொதுக்குழு தேர்ந்தெடுத்து விட்டது. ஜெயலலிதா அம்மையார் இறந்தார், இதுவரையில் பொதுச் செயலாளர் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியாத கட்சியாகத்தான் அதிமுக இருக்கிறது. 5 ஆண்டுகள் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் 2 பேரும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த கட்சிக்கு தலைமை வாங்கினார்கள். ஆனால் அவர்கள் இவர்தான் பொதுச் செயலாளர், இவர்தான் பொருளாளர் என்று அந்த கட்சியினுடைய அதிகாரமிக்க ஒரு பொறுப்பை தெரிவு செய்ய முடியவில்லை அவர்களால். அந்த அளவுக்கு பாஜகவினுடைய ஆக்கிரமிப்பு அந்த கட்சியின் மீது இருக்கிறது. எனவே அதிமுக என்பது இன்னொரு வடிவத்தில் உள்ள பாஜக என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக அணிக்கும் பாஜகவுக்கும் இடையில நடக்கிற யுத்தம், அல்லது பாஜகவுடைய கருத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு
எதிராக திமுக களத்தில் இருக்கிறது. இப்போது நீங்க ஜாதி அணிதிரட்டல் பற்றி பேசுனீங்க. கிட்டத்தட்ட 2001 இதே மாதிரி ஒரு விஷயம், நிறைய ஜாதி கட்சிகள் வந்து புதுசா வந்து அப்போ அந்த சமயத்துல அது ஒரு ஃபினாமினா இருந்துச்சு. அது பெரிய அளவுல பலன் அளிக்கல அப்படின்றது வந்து தெளிவா தெரிஞ்சது. இந்த சமயத்துல அது கட்சிகளா இல்லாம இப்போ வன்னியர் இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயம் நடக்குது. இப்போ தேவேந்திர குல வேளாளர்களுக்காக ஒரு மசோதா இயற்றப்படுகிறது. இந்த மாதிரி நேரடியாக ஜாதிகளை வந்து குறிவைக்கும் ஒரு போக்கு, ஒரு ஃபினாமினன் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு பலன் இருக்குமான்னு நினைக்கிறீங்க? பிஜேபி அஜெண்டா என்ன என்றால் உதிரி கட்சிகளை ஒழிக்க வேண்டும், சாதி உணர்வை தூண்ட வேண்டும், அது மத அடிப்படையிலான ஒருங்கிணைவாக மாற வேண்டும். ஆனால் சாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியை வளர்ந்துவிடக்கூடாது. அதே போல இன உணர்வு, மொழி உணர்வு பேசக்கூடிய கட்சிகள் வளரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் திராவிட அரசியல் பேசக்கூடிய, மரபின அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் கூட வளரக்கூடாது. அவர்கள் எல்லாம் நல்ல அரவணைத்து அழித்தொழிக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய திட்டம். அப்போ சாதி அமைப்புகளாக இருந்தவை அரசியல் கட்சிகளாக மாறுகின்றன. உதாரணத்துக்கு வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியானது, தேவேந்திரோட வேளாளர் சங்கம் வந்து புதிய தமிழகம் மாறியது, முதலியார் சங்கம் நீதி கட்சியாக மாறியது, யாதவர் சங்கம் மக்கள் தமிழ் தேசமாக மாறியது. இப்படி தமிழ்நாட்டிலே முத்திரையர் சங்கம் தமிழர் பூமி என்கிற கட்சியாக உருவெடுத்தது. ஏராளமான கட்சிகள் சாதி சங்கங்களை மூலதனமாக கொண்டு உருவாகின. 2001 மக்கள் அதற்கு தெளிவாக ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டார்கள். இனி சாதி அடிப்படையிலான அரசியல் கட்சிகளுக்கு இங்கே இடமில்லை. இப்போது இந்த தேர்தலில் பாஜக தேவேந்திர குல வேளாளர் என்கிற ஒரு அடையாளத்தை, அந்த மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று வழங்கிய அதே வேளையில் அந்த கோரிக்கையை வைத்த அரசியல் கட்சிகளை ஓரங்கட்டிவிட்டது. அவர்களுக்கு அது அந்த உரிமையை கிளைம் செய்யக்கூடிய வாய்ப்பை தரவில்லை. நேரடியாக நாங்கள் அந்த சமூகம் பிஜேபி தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அதை கிளைம் செய்ய விரும்புகிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கே அதை கிளைம் செய்ய விடாத அளவுக்கு இவர்கள் கூடுதல் கிளைமிங், தங்களுக்குத்தான் அதில் உரிமை இருக்கிறது என்று காட்டிக் கொள்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு அந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்பு தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர். மாநில அரசு எந்த அரசாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை ஏற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு பிரதமர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறார். அவருடைய பொருள் என்னவென்றால், அதாவது முதல்வர் தான் பிரதமருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்க கோரிக்கையை ஏற்று இதை நீங்க ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்திருக்கிறீர்கள், தமிழக அரசுடைய தீர்மானத்திற்கு ஆதரவாக நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள், அதற்காக நான் மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று முதல்வர் தான் நன்றி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படியே உள்டாவாக பிரதமர் முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால், நாங்கள் தான் அதை வந்து கிளைம் பண்ணுவோம், இதில் ஏடிஎம்கேக்கோ அல்லது புதிய தமிழகத்திற்கோ அல்லது ஜான் காந்தியின் தலைமையான கட்சிக்கோ எந்த உரிமையும் கிடையாது. அப்போ இந்த நேரடியாக சாதி சங்கங்களோட பாரதிய ஜனதா கட்சி உறவு வைத்துக் கொண்டு அவர்களை வந்து மத ஒருங்கிணைப்புள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். சாதி உணர்வுங்கிறது அவங்களுக்கு மத ஒருங்கிணைப்புக்கு தேவைப்படுது, ஒரு ரிலீஜியஸ் கன்சாலிடேஷனுக்கு வந்து தேவைப்படுது. அதனால்தான் இந்த உள்ஒதுக்கீடு விஷயங்கள் கூட மத்திய அரசினுடைய வழிகாட்டுகள்ல தான் வன்னியர் சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கிளைம் பண்ணாலும் கூட காலப்போக்கில் இதை நாங்க தான் செய்தோம், எங்களுக்கான கிளைமை என்று சொல்லி உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அரசியலை பிஜேபி கையில் எடுக்கும். இதற்கான வாய்ப்பை வந்து மாநில அரசு எடுக்க முடியுதான். ஆனா அந்த மாநில அரசுக்குரிய வழிகாட்டுதலை தந்தது பிஜேபி அரசு. இதெல்லாம் நீங்க செய்யணும், இந்த மாதிரியான ஒரு என்கரேஜ், ஒரு ஊக்கப்படுத்துதல். அப்ப ஒவ்வொரு சாதியையும் சாதியாக அணிதிரட்டிக் கொள்ள வேண்டும், அவர்களை மத ஒருங்கிணைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒரு பெரிய லாங் ப்ரொசீஜர், அதாவது லாங் டேர்ம் அஜெண்டா, பிஜேபிக்கான ஒரு நெடுங்கால செயல் திட்டங்களும் இது ஒன்று. தமிழ்நாட்டை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கூறு போடக்கூடிய மிக ஆபத்தான ஒரு செயல் திட்டத்தை பிஜேபி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த தேர்தலில் அவர்கள் வெளிப்படையாக இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள். 2001க்கும் 2021க்கும் இடையிலான வேறுபாடு என்பது, அன்றைக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சாதி கட்சிகள் இருந்தன, இன்றைக்கு நேரடியாக அந்த மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய செயல் திட்டத்தை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. இப்போ இந்த கொள்கை அறிக்கையில தெளிவா இடஒதுக்கீடு பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு இருக்க சூழல்ல நிறைய கட்சிகள்ல சேர்ந்த சில பேர் வந்து இடஒதுக்கீடு பத்தி புரிதல் இல்லாம
பேசக்கூடிய பல வீடியோஸை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை இன்றைக்கு இன்னும் அதிகமா இடஒதுக்கீடு பற்றி தவறான புரிதல்கள் சமூகத்துல நிலவுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம், என்ன செய்ய முடியும்? அதாவது அடிப்படையில் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்க உருவாகி ரொம்ப எல்லாருடைய உலகிலும் பதிஞ்சு போச்சு. ஏன்னா தொடக்கத்தில் இவங்க மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது. பொதுவாக ஒரு சோசியல் அவர்ஷன் இந்த சமூகத்தின் மேல இருக்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அவர்ஷனும் இருக்கு. சமூக ரீதியான ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் ரீதியான வெறுப்பு இந்த சமூக மக்களின் மீது இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீட்டை பரிதாபமா பார்க்கறது அல்லது கேலியா பார்க்கறது அல்லது இழிவா பார்க்கறதுங்கிற உளவியல் நீண்ட காலமா கட்டமைக்கப்பட்டது. பிறகு மண்டல் பரிந்துரைக்கு பிறகு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வந்திருக்கு. இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தவிர எல்லாருமே இடஒதுக்கீட்டு பிரிவினர் தான். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி. இப்ப இதை இன்னும் எஸ்சி எஸ்டிக்கான ஒரு விஷயமாவே பார்க்கறது, இழிவா பார்க்கறது, அதை அடிப்படையில் விமர்சிக்கிறது அப்படிங்கிற உளவியல் மாறல. இப்போ சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறதுக்கு எதிராக அதை காலப்போக்கில் அழித்து வைத்து விட்டு ஏழையா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்கலாங்கிற பிஜேபி அஜெண்டா நடைமுறைப்படுத்துறது தான் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறது வெறும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதே கிடையாது. அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதாவது சமூகத்தில் முன்னேறிய சாதியினருக்கு, அதிலே பொருளாதாரத்தில் பின்னடைந்த நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு பரிதாபத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவதாக இதை தருவதே கூடாது. சமூக நீதி என்கிற கான்செப்டை உடைக்கிறதுக்காக பொருளாதார நீதி என்பதை அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள். இது எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். இவ்வளவு காலம் இடஒதுக்கீடு என்பது சோசியல் ஜஸ்டிஸாக இருந்தது. அந்த கான்செப்டை பிரேக் பண்ணணும், உடைக்கணும், அதை நொறுக்கணும் அப்படிங்கிறது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகளுடைய செயல் திட்டங்களில் உண்டு. அதனால எக்கனாமிக்கல் பேஸ்ட் ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கில் சோசியலி ரிசர்வேஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டு எக்கனாமிக்கலி ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இடஒதுக்கீட்டை பற்றிய புரிதல் இளம் தலைமுறைக்கு ஒரு பேட்டியில் சொல்லிவிட முடியாது, அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட முடியாது. இது நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியை புரிந்து கொண்டால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதே ஏழை எளிய மக்களுக்கு அல்லது தூண்டப்படாத மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு பரிதாபத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிற ஒன்றாக எல்லோரும் பார்க்கிறார்கள். இது அப்படி ஒரு சலுகை அல்ல, இது முன்னுரிமை. மறுக்கப்பட்ட வாய்ப்புகளை மறுபடியும் அளிக்கக்கூடிய, மீள வழங்கக்கூடிய ஒரு பிரிஃபரன்ஷியல் ரைட். இது ஒரு சலுகை இல்லை, கன்செஷன் கிடையாது, அல்லது சிம்பத்தி பேஸ்ல கொடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வாய்ப்புகள், மறுக்கப்பட்ட அதிகாரம், அதை மீண்டும் அந்த மக்களுக்கு அளிப்பதன் மூலம் தான் அவங்களை எம்பவர் பண்ண முடியும், அவங்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்க்க முடியும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு செயல் திட்டம். எனவே சமூக நீதியை பற்றிய முழுமையான புரிதல் உள்ளவர்களால் இந்த இடஒதுக்கீட்டை விமர்சிக்க முடியாது. ஒரு 3 கேள்வி மட்டும் இருக்கு. இப்போ நீங்க இதை சித்தாந்த ரீதியான ஒரு போரா நீங்க இதை பாக்குறீங்க. ஆனா இங்க இஷ்யூஸும் மக்களை குறிப்பா நேரடியா பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த தேர்தலில் மையமா இடம் பெற்றது கிடையாது. இப்போ விலைவாசி, இந்த மாதிரியான பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க இப்போ கேம்பெயினுக்கு போற இடங்கள்லாம் அதை பாக்குறீங்களா? என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு வருது? மக்கள் இமிடியேட்டா உணரக்கூடிய விஷயம் நீங்க சொல்ற இஷ்யூஸ் தான். எங்களுக்கு குடிநீர் இல்லை, எங்களுக்கு சுடுகாட்டு பாதை இல்லை, எங்களுக்கு மேம்பாலம் இல்லை, எங்களுக்கு வீட்டு மனைப்பட்டா இல்லை, இந்த கரண்ட் மின்கட்டணம் இதெல்லாம் உயர்ந்து போச்சு, எங்களுக்கு கேஸ் ஸ்டவ்லாம் கேஸ் விலை, சமையல் எரிவாயு விலையெல்லாம் உயர்ந்து போச்சு அப்படின்னு எல்லா இடங்களிலும் மக்கள் பேசுறாங்க. அந்த ஆபத்துகளை விடவும் மிகவும் மோசமான ஆபத்து என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தியல் நிலைப்பாடு. இதை சொல்ல வேண்டிய தேவை. எல்லா தேர்தல்களிலும் சந்திக்கக்கூடிய மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன என்றாலும் இதுவரையில் நாம் எதிர்கொள்ள வாய்ப்பில்லாத ஒரு பிரச்சனையை இந்த தேர்தலில் நாம் எதிர்கொள்கிறோம். அதுதான் பிஜேபியுடைய அஜெண்டா. அதை இதை மக்கள்கிட்ட நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு நாங்கள் முன்வைத்து தருகிறோம். ஆனால் நீங்கள் சொல்வதை போல அந்த பிரச்சனைகள் பரவலாக கிடக்கின்றன. பாதிப்படைந்த மக்கள் அதை கூறலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் கைவிட்டுவிட முடியாது. அந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறோம். அதை விடவும் ஆபத்தானது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டம் என்பதுதான், அவர்களின் கொள்கை நிலைப்பாடு என்பதுதான், மக்களை சமூக ரீதியாக பிளவுபடுத்துகிற அந்த அணுகுமுறை தான் இன்றைக்கு மக்களிடத்தில் எடுத்து வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.
அது இந்த கொள்கை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு விஷயம் வந்து பரவலா ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. அதை பத்தி உங்க விளக்கம் இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. கோவில் நிலங்களை எடுத்து நீங்க வந்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து சோஷியல் மீடியால ஒரு விமர்சனம் வந்துச்சு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது இந்து கோயில்கள், மடங்கள், இன்னும் இது மாதிரியான நிறைய அமைப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து முதல்ல மதுரையில் எதிர்கொண்ட முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து கோவில் நிலத்தை புத்தகம் எடுத்த பிரச்சனை தான். சென்னகரம்பட்டியில் வந்து 2 பேரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க. அது என்னன்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோயில் தான், பெரிய பிரபலமான இந்து கோயில் கிடையாது. ஆனா அறநிலையத்துறை தான் அந்த கோயிலுடைய சொத்துக்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் வந்து அவங்க வந்து வேலை விடுவாங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை விடுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வேலைக்கு ரொம்ப குறைந்த வேலைக்கு அவங்க எடுப்பாங்க. ஒரு 1000-2000 தான். 9.5 ஏக்கர். முதல் முறையா 2 தலித் அல்லாதவர்களும் ஒரு தலித்து சேர்ந்து 3 பேர் கூட்டா சேர்ந்து அந்த ஏலத்தில் பங்கேற்கிறாங்க. அவங்க வந்து கூட்டா ஒரு சிண்டிகேட் மாதிரி உருவாகி பங்கேற்கிறாங்க. அதாவது இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா 2 பேர் கல்லர், ஒருத்தர் வந்து பறையர். எந்த வருடம் இது 92, 1992. அப்ப இந்த ஏலம் எடுத்தது வந்து 3 முறை 4 முறை தள்ளி போடுறாங்க. ஏன்னா நீ பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, டெண்டரை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாரையும் நீங்க வந்து ஏலத்துக்கு வர்ற மாதிரி பங்கேற்கிற மாதிரி சூழலை உருவாக்கக்கூடாது அப்படின்னு அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும், நாங்க வந்து பணத்தை கட்டுவோம், எங்களுக்கு நீங்க அலாட் பண்ணிடணும், இதுதான் அவங்க சொல்றது. ஆனா அறநிலையத்துறையில் இருந்த அதிகாரிகளை மீறி அது பப்ளிக்ல டெண்டர் கொடுத்து எல்லாரும் கலந்துகிற ஒரு சூழலை உருவாக்கும் போது அதுல வந்து ஒரு சிண்டிகேட்டுக்குள்ள ஒரே ஒரு தலித்து நுழைகிற அந்த சிண்டிகேட்டுக்கு அது அலாட் ஆயிடுது. அலாட் ஆனோன்னு ஒரு எஸ்சி எப்படி வந்து இந்த கோயில் நிலத்துல வந்து புத்தகம் எடுக்கலாம் அப்படிங்கறத பிரச்சனையா மாத்துறாங்க. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அரசாங்கம் அலாட்டட் தான், டெண்டர் விட்டாச்சு, இதுல இனிமே எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு அறநிலையத்துறை சொல்றாங்க. இதுக்காக சம்பந்தமே இல்லாத அந்த நிலத்தை புத்தகம் கேட்காத 2 பேரை அவன் தலித்துங்கிறதுக்காகவே, அவர் பறையர்கள்ங்கிறதுக்காகவே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பஸ்ஸை மறிச்சு புறவலை அறுத்து கொலை பண்றாங்க. அம்மாசி வேலுன்னு 2 பேர். அம்மாசின்றவர் ஒரு 50-60 வயது உள்ளவர், வேலுன்றவர் 20-25 வயசு உள்ள இளைஞர். இவங்க 2 பேரும் வந்து கூலி வேலைக்கு போற, கட்டட வேலைக்கு இங்கே வெளியே போயிட்டு வராங்க. அவங்க அந்த சிண்டிகேட்ல சம்பந்தப்பட்டவங்க கிடையாது, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. அவ்வளவுதான் குழந்தைகள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்து கோவில் சம்பந்தமான நிலங்கள் அல்லது சொத்துக்கள் குத்தகைக்கு விடப்படுகின்றன. எதுலுமே வந்து தலித்துகள் பங்கேற்க முடியாது. அப்படி பங்கேற்க அந்த மாதிரியான நிலைகள் உருவாகுது. அவங்க வந்து ஏரியில மீன் பிடிக்கிற குத்தகை வர்றாங்க, அது மாதிரி குட்டைகளில் விளையாடக்கூடிய காட்டு கருவேல மரங்கள் அதை குத்தகை வர்றாங்க, ஆடு வளர்க்குறாங்க அதை குத்தகை வர்றாங்க. இதெல்லாம் கோயிலுக்கு சொந்தமானது. இதுல வந்து ஒரு தம்படி பைசா கூட இந்துவாக இருக்கக்கூடிய தலித்துகள் பயன்பெற முடியாது. அப்போ இந்துக்கள் தானே அவங்க, பிஜேபி பார்வையில தலித்துகளும் இந்துக்கள் தானே. அவங்களுக்கு வந்து இந்த மடத்துக்கு அல்லது கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை பயன்படுத்துவதற்கு உரிமை உண்டா இல்லையாங்கிற கேள்வி வருகிறது. பச்சை படுகொலை நடக்குது, அப்பட்டமான பட்டப்பகல்ல காவல்துறை முன்னிலையிலேயே நடந்த படுகொலை. அதை நாங்கள் எதிர்கொண்டோம், போராட்டம் நடத்தணும். இன்னும் அந்த நிலத்தை அவங்க வந்து பயன்படுத்த முடியல. மீறி வந்து உழுத பயிரெல்லாம் வந்து அழிச்சுட்டாங்க. போலீஸ் முன்னாலே அழிப்பாங்க. இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், யூனிஃபார்ம் போலீஸுக்கு தெரியும், டிராக்டரை விட்டு புல்டோசரை விட்டு அழிப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது. அப்போ கவர்மெண்ட் கையில எந்த அதிகாரமும் இல்லாம அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு. அதனால நாங்க வந்து 92-93 குத்தகை உரிமை கேட்டு போராட்டம் நடத்தோம். ஏன்னா எல்லாருக்கும் 5 உரிமைகள்ல 1 கோவில், மடம் ஆகியவற்றின் சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு வேணும். எப்படி நீங்க எல்லாத்துலயும் ரிசர்வேஷன் இருக்கோ அந்த மாதிரி 9 ஏக்கர் நிலம்னா 3 ஏக்கர் எஸ்சி எடுக்கலாம்னு கொண்டு வரணும். வேலை 10 ஏக்கர் நிலம் இடத்துல குத்தகை வரணும்னா அதுல வந்து ஒரு 3 ஏக்கர் நிலத்தை எஸ்சி தான் பங்கேற்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இந்த கேள்வி. அப்புறம் இந்தியா தமிழ்நாடு முழுக்க இந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து சென்னையில நீங்க நிறைய இடங்களை பார்க்கலாம். எல்லாம் வந்து குடியிருக்கிறாங்க மக்கள், ஏதோ குறைந்தபட்ச வாடகை கொடுக்குறாங்க. ஆனா அவங்க நிம்மதியா வாழ முடியாது. எந்த நேரத்தில் வந்தாலும் அவங்க காலி பண்ணுவாங்க. எந்த நேரமும் அவங்களுக்கு வந்து டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. பல இடங்கள்ல வந்து திருவண்ணாமலை கோயில் சொந்தக்காரங்க இங்க அடையாறு கிருஷ்ணநகரத்துலாம் ஒரு இடத்துல அந்த மலர் ஹாஸ்பிட்டல் எதிரில் தங்கிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு முறையும் வெளியே ஓடி வந்து எங்களை காலி பண்ண போறாங்க.
அப்போ இது இந்துக்களுக்கான கோரிக்கை. நான் சொல்றது இந்துக்களுக்கு எதிரான கோரிக்கை கிடையாது. கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்கள் எங்கே குடியிருக்கிறார்களோ அந்த குடியிருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க, காலி பண்ணாதீங்க. அவங்க எங்க ஊழிட்டு இருக்காங்களோ ஊழிட்டு உள்ளவங்களுக்கு அந்த குத்தகை உரிமை அவங்களுக்கே கொடுங்க, அவங்க ஊழட்டும், நிலம் இல்லாம இருக்கிறாங்க. இதுதான் நாம சொல்றோம். இது ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே பயன்பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து அதை பகிர்ந்தளிக்க வேண்டும், ஏழை எளிய இந்துக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறதை தவிர இது இந்து மதத்திற்கு எதிரான கோரிக்கை அல்ல, இந்து சமூகத்திற்கு ஆதரவான கோரிக்கை. தொடர் இப்போ நீங்க சமீபத்துல பேசும்போது ஒரு கூட்டத்துல பேசும்போது சொன்னீங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு 10 தேர்தல்களை இதுவரைக்கும் சந்திச்சிருக்கு அப்படின்ட்டீங்க. திரும்பி பார்க்கும்போது இந்த தேர்தல் அரசியல்ல பங்கேற்க வேண்டும் என்று எடுத்த முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா இப்போ இந்த தேர்தலுக்கு கூட்டணி பற்றி பேசும்போது நீங்க சொன்னீங்க இந்த ஒரு பெரிய விஷயத்திற்காக இது எங்களுக்கு இழப்புனாலும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. இந்த தேர்தல் அரசியல் விசிகேயோட வளர்ச்சி அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட முறையில என்னுடைய அணுகுமுறைக்கு, என்னுடைய புரிதலுக்கு இது பல வகையில் மனவலியை, மன உளைச்சலை தருகிறது. உண்மைதான். தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்க கூடாது என்று பலமுறை நான் எண்ணியிருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்கு வெளியேறிவிடலாமா என்று கூட நான் பலமுறை எண்ணியிருக்கிறேன். அது தனிப்பட்ட முறையில என்னுடைய டாலரன்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம், என்னுடைய சகிப்புத்தன்மையுடைய அளவோடு அது சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த அரசியல் தரத்தில் எவ்வளவு மோசமான தில்லுமுள்ளில் நடக்கிற சூது சூழ்ச்சியில் நடக்கிற ஒரு களமாக இருந்தாலும் கூட இது அதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு களம் என்பதால் வஞ்சிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இந்த களத்தில் இருந்துதான் தீர வேண்டும். ஒரு அரசியல் சக்தியாக அவர்கள் பரிணமித்துதான் தீர வேண்டும். அதற்கு தேர்தல் பாதையை தவிர ஒரு வழி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை இது. உங்களுடைய பல பணிகளுக்கு இடையில் நேர நெருக்கடிக்கு இடையில் இந்த விரிவான பேட்டியை எங்களுக்கு தந்ததற்கு மிக்க நன்றி.